இந்த ஒரு எம்டி சால்னாவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, நைட்டு சப்பாத்தி பரோட்டா பூரி எல்லாத்துக்குமே இதை ஒன்றை மட்டும் வச்சு ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அன்னாசிப்பூ கண்டிப்பாக கல்பாசி சேர்த்து பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு வதக்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை மாறினதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இதோடவே ஒரு தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் சேர்த்து அதுவும் நல்லா 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, வெந்நீல ஊற வச்ச கசகசா முந்திரி பருப்பு, ஒரு காஷ்மீரி மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிட்டு குக்கரில் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொதி வந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. 15 நிமிஷம் கழிச்சு கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கமகமன் வாசனையோட எம்டி சால்னா தயாராகிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா இதை முட்டை தோசையோட சேர்ந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.